ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி வந்து fluidic Verna 2011 மாடல் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியில் என்னென்னா ஸ்பீடாமீட்டர் ஒர்க் ஆகல, கியர் ஷிஃப்டிங் இண்டிகேஷன் ஒர்க் ஆகல. இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடாமீட்டரும் ஒர்க் ஆகாத போது ஓடோமீட்டரும் ஒர்க் ஆகாது. அந்த ஸ்பீடாமீட்டர் ரிலேட்டடாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸு எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போ ஸ்பீடாமீட்டர் ஒர்க் ஆகலைன்னா இது வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன். வெளியில் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. பாருங்கள், இப்போ கிலோமீட்டர் எதுவுமே மூவ் ஆகலை. ஜஸ்ட் நான் இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும். ஜீரோலே தான் இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் ஃபியூல் கேஜுக்கும் டெம்பரேச்சர் கேஜுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கியர் நான் இப்போ ஃபஸ்ட் கியர் டு செகண்ட் கியர்லேயே தான் இருக்கேன். இப்போ ஃபஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அந்த இண்டிகேஷனே வரல. செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு இண்டிகேஷன் சென்டரில் வரும். செகண்ட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும் என்னோட இது. பட் ஆனால் ஜீரோலேயே தான் இருக்குது. இது ஸ்கேன் போட்டு பார்த்தோம். ஸ்கேனில் எதுவும் தெரியல, ஏன்னா வந்து இந்த வண்டி இதில். பட் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் fluidic Verna பெட்ரோலோட இன்ஜின் கம்பார்ட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ் சொல்லுவோம், வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார். இது வந்து ஃபுல்லாக ஒயர் எலி கடிச்சிருக்கு. அது காட்டுறேருங்க. இதுதான் வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் சொல்லுவோம். இந்த வண்டிக்கு வந்து கியர் பாக்ஸ்லேயே வருது. இப்போ லேட்டஸ்ட் வர வண்டிக்கு வந்து ஏபிஎஸ்ல இன்டகிரேட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹால் ஏசி டைப்னு சொல்லுவோம். 3-pin ஒயர், சிமிலர் லைக் சிகேபி சென்சார், சிஎம்பி சென்சார் மாதிரியே தான். ஒரு இன்னு வந்து 12 வோல்ட் வரும், ஒரு அவுட்டு, ஒரு கிரவுண்டு. இது 3 ஒயர். இந்த 3 ஒயருமே ஃபுல்லாக எலி கடிச்சிச்சு. அதோட பார்ட் வந்து வேற எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே மேலே கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன்னா வச்சுக்கோங்களேன். ஃபியூல் ஹோஸ் பார்த்தீங்களா, ஃபியூல் ஹோஸ் இருக்குல்ல, ஃபியூல் ஹோஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் ஒன்று இருக்கும் பாருங்க. அது காட்டுறேன், இதோ பாருங்க. இதுதான் வந்து அதோட ஜாயிண்ட் ஒயர், அந்த வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சாரோட ஜாயிண்ட் ஒயர். இதுல 3 ஒயர் இருக்கும். இந்த 3 ஒயரும் கட் ஆயிடுச்சு. இந்த 3 ஒயர் சப்போஸ் செக் பண்ணி பார்க்கணும்னா இது வந்து கலர் கோடிங் வச்சு தான் செக் பண்ணும். இந்த ஒரு இன் எது அவுட் எதுன்னு செக் பண்ணதுக்கு கலர் கோடிங் வச்சு தான் செக் பண்ணும். நான் யூஸ் பண்ண ஒயரிங் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து கப்ளர் கழட்டிட்டேன். இதான் வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சாரோட கப்ளர். இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒயர் இருக்கு. இந்த ஒயரு அந்த ஒயரை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 3 பின் தெரியுது பாருங்க. இந்த ஒயரையும் அந்த ஒயரையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஈஸியா. பட் ஆனால் முனையில கட் ஆயிடுச்சு. ஃபுல்லா கட் ஆயிடுச்சுன்னா ஒயரிங் வந்து டயக்ராம் வச்சு தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் நான் ஒயரிங் டயக்ராம் காட்டுறேன். நான் யூஸ் பண்ற ஒயரிங் டயக்ராம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கார்மின் ஆப் இல்லை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, பெய்டு வெர்ஷன் இருக்கு. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அந்த ஒயரிங் டயக்ராமை இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ கப்ளர் வெளியில் எடுத்துட்டேன். வெறும் வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் மட்டும் தான் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சாரோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒயரிங் டயக்ராம். இது டிராயிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிராயிங் ஓப்பன் பண்ணிட்டு ரெட்ல வச்சு காட்டுறேன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் எங்க இருக்குன்னு காட்டுறேன். இதை பாருங்க, ரவுண்ட் பண்றேன். இந்த ரவுண்ட் பண்ற இதுதான் வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார். இதுல 3 ஒயர் இருக்கு பாருங்க. இது பிளாக் கலர் ஒயரு, இது கிரவுண்டு, இது பிங்க் கலர்ல இருக்கிறது அவுட்டு, இது வந்து ஒயிட் கலர்ல இருக்க ஒயர் வந்து இன்னு. இது வந்து டேஷ்போர்ட்ல இருந்து வர ஃபியூஸ் பாக்ஸ்ல இருந்து வருது. 12 வோல்ட் இன்புட். இதுதான் டேஷ்போர்டோட ஃபியூஸ் பாக்ஸ் ஜங்ஷன் பாக்ஸ். இதுல எடுத்துட்டீங்கன்னா இது வந்து அவுட் பாத்தீங்கன்னா நேரா பிசிஎம்க்கு தான் போகுது. டவுன் பண்றேன். இதுதான் பிசிஎம் கண்ட்ரோல் மாடுலர். இந்த பிங்க் கலர் ஒயர் வந்து அவுட்புட் நேரா வந்து பிசிஎம்க்கு தான் போகுது. இது பாடி கிரவுண்டு. இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வீல் ஸ்பீட் சென்சார், வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சாரோட. இது பாத்தீங்கன்னா கலர் கோடிங் எல்லாமே தெரிய பாருங்க. பீன் போட்டிருக்கு. இது வந்து பிளாக் போட்டிருக்கு, ஒயிட்னு போட்டிருக்கான். இன்னும் பாத்தீங்கன்னா இதை வச்சு நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 12 வோல்ட் எதுல வருது, கிரவுண்ட் எதுல வருது அதுன்றது செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒயர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இருக்கிறதுனால நான் ஈஸியா கட் பண்ணி பண்ணிட முடியும். அதை தவிர வந்து அப்படியே ஃப்ரண்ட்ல கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பேட்டரி பாக்ஸ் கீழே பாத்தீங்கன்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த கீர் ஷிஃப்டர் கன்சோல் ஆன், அதாவது செலக்டர் ஆண்ட பாத்தீங்கன்னா அங்க ஒரு சுவிட்ச் ஒன்று வருது. அந்த சுவிட்சையும் வந்து ஃபுல்லா எலி கடிச்சிடுச்சு. அந்த சுவிட்ச் என்னன்னா இதுதான் வந்து ரிவர்ஸ் லைட் சுவிட்ச். நீங்க ரிவர்ஸ் போடும்போது லைட் எரியிற சுவிட்ச் இது. இந்த சுவிட்சை ஃபுல்லா கடிச்சிடுச்சு எலி. இதோட பாயிண்ட்டும் இல்ல, இந்த காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து ரிவர்ஸ் லைட் சுவிட்ச் 2 பின் ஒயர்.
2 ஒயர் தான் வரும். இதோட ஜாயிண்ட் ஒயர் வந்து எங்க இருக்கு, மேல அப்படியே லிஃப்ட் பண்றேன். அப்படியே கொஞ்சம் இது பாருங்க, இந்த தெரிந்து பாருங்க, ஒரு நிமிஷம். இதோ இருக்கு பாருங்க. இதுதான் வந்து அதோட ரிவர்ஸ் லைட் சுவிட்சோட கண்டினியூ, அதாவது அதோட ஜாயிண்ட் ஒயர். அந்த ஜாயிண்ட் ஒயர்ல பாத்தீங்கன்னா கலர் என்ன இருக்கு பாருங்க. ஒன்னு வந்து கிரீன் கலர், இன்னொரு வந்து பிரவுன் கலர் ஒயர். இந்த 2 ஒயர் தான் அதோட ரிவர்ஸ் லைட் சுவிட்சுக்கு வர கனெக்டிங் ஒயர். இதை ஜாயின் பண்றது தான், ஜாயின் பண்ணிடலாம், ஈஸியா ஜாயின் பண்ணிடலாம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி கப்ளரை கழட்டி எடுத்துட்டேன். அந்த ரிவர்ஸ் லைட் சுவிட்சுக்கு வர கப்ளரை கழட்டுனா முனையில கட்டா இருக்கு. ஆனா முனையில கட்டா இருக்குன்னா இதுக்கு மேல இது வந்து கவர். இந்த கவரை வந்து கழட்டி எடுத்துட்டேன் பாருங்க. அந்த ரிவர்ஸ் லைட் சுவிட்ச்ல கப்ளரே இல்ல, பாத்தீங்கன்னா இருக்காது. எடுத்துட்டேன், அது பாருங்க, கப்ளர் எடுத்துட்டேன். இப்ப அந்த கப்ளரை ஓபன் பண்ணி காட்டுறேன். அதை ஓபன் பண்ணனா இது ஈஸியா ஓபன் பண்ணலாம். ஜஸ்ட் சின்ன மைனஸ் கனெக்டர் வச்சு அந்த லாக்கர், இந்த 2 சைடு லாக் வரும். அந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள ஒரு கப்ளர் வரும். அதுக்கப்புறம் ஒயர் தெரியுது பாருங்க. அந்த ஒயரை வச்சு ஈஸியா ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. இப்ப சப்போஸ் அது உள்ளேயும் கட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். இதுதான் வந்து ரிவர்ஸ் லைட் சுவிட்ச் ஓட வயரிங் டயக்ராம், பேக்கப் லேம்ப்னு சொல்லுவோம். இது வந்து மேனுவலுக்கும் அதே தான், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கும் அதே தான். fluidic Verna 2011 மாடல் இது. இது நான் ரெட்ல போட்டுட்டு எங்க இருக்கு சுவிட்ச் காட்டுறேன் பாருங்க. 2 பாருங்க, ப்ரௌனு அண்ட் கிரீன். நம்ம பார்த்தோம்ல ஒயரிங் டயக்ராம்ல அந்த இதுல, அதுல ப்ரௌன் அண்ட் இது ப்ரௌன் வந்து எங்க இருந்து வருதுன்னா நேரா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டேஷ்போர்ட்ல இருந்து வர ஃபியூஸ் பாக்ஸ்ல இருந்து வருது. 10 ஆம்ப் ஃபியூஸ் நம்பர் வந்து 19. அங்க இருந்து வர 12 வோல்ட் வந்து நேரா வந்து கிரீன்ல கனெக்ட் ஆகும். இந்த கிரீன்ல கனெக்ட் ஆகுது. இது கிரீன் வந்து கிரவுண்ட், ஆல்ரெடி இப்ப கிரவுண்ட்ல இருக்கும் உங்களுக்கு வந்து. இங்க இருந்து ஃபியூஸ் வர 12 வோல்ட் பாத்தீங்கன்னா 12 வோல்ட் நேரா சுவிட்சுக்கு வழியா வந்து சுவிட்ச் ஆன் பண்ண உடனே கனெக்ட் ஆகி கீழே நேரா போகும் உங்களுக்கு வந்து. இது இப்ப கிரவுண்ட் ஆகுது. கிரவுண்ட் ஆகி இதுதான் வந்து ரிவர்ஸ் லைட் எரியிற டெயில் லேம்ப்ல பாத்தீங்கன்னா அந்த லைட் இருக்கும், அதோட கிரவுண்ட் இது. இது எல்லாமே இப்ப வந்து கிரவுண்ட் இல்லாம இருக்கு. இப்ப ஆன் ஆயிடுச்சுன்னா 12 வோல்ட் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ரிவர்ஸ் லைட் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எரியும். இதுதான் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட ரிவர்ஸ் லைட் வயரிங் டயக்ராம். இது பக்கத்திலே இருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஆட்டோமேட்டிக்கு நான் இப்போ வந்து என் வண்டிக்கிட்ட இல்ல எதுவும், பட் ஜென்ரலா காட்டுற பாருங்க. இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட வயரிங் டயக்ராம் ஃபார் ரிவர்ஸ் லைட்டுக்கு. இப்போ நான் அந்த கப்ளரை ஓபன் பண்ணி காட்டுறேன். அந்த கப்ளர் ஓபன் பண்ணிட்டேன், இதை எடுத்துட்டேன். அது எடுத்த உடனே அந்த கவர் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஒயர் தெரியுது. அதுலயும் பாத்தீங்கன்னா அது பாருங்க, கிரீன் அண்ட் ப்ரௌன். அந்த ப்ரௌன் ரெண்டுத்தையும் ஒயரை கட் பண்ணிட்டு, மேக்சிமம் இது பண்ற கேசஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கேசஸை வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க, சால்டரிங் பண்ணுங்க. அப்படியே கட் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. தெரியுது பாருங்க, அதுலயும் கிரீன் தெரியுது. அதே இது இப்ப சால்டரிங் பண்ணிட்டேன், சால்டரிங் பண்ணிருக்கேன். அப்படியே ஜாயின் பண்ணல, சால்டரிங் பண்ணி டேப் அடிச்சிட்டேன். ஃபுல்லா கம்ப்ளீட்டா டேப் அடிச்சு ஃபுல்லா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்காக ஃபுல்லா கம்ப்ளீட்டா டேப் அடிச்சிருக்கேன். ஏன்னா எதுக்கு சால்டரிங் பண்றேன்னு சொன்னா, இதெல்லாம் வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஏரியா. இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஏரியா தண்ணி அடிக்கும் போது அந்த மாதிரி கரோட் ஆகி திருப்பி அந்த ஜாயிண்ட் வந்து கட் ஆயிடும். கட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கேசஸ் சால்டரிங் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதையும் சால்டரிங் பண்ணிட்டேன். இது வந்து வீல் ஸ்பீட் சென்சாரோட ஒயரிங் சால்டரிங் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இது ரிவர்ஸ் லைட்ஸ், இதையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வண்டி ஓட்டி பார்க்க வேண்டியதான். இப்போ வண்டி ஓட்டி பார்த்து ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்றேன். திருப்பி மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு, விடலை. ஜஸ்ட் மூவ் பண்ணும்போதே என்ன கிலோமீட்டர் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கேன். செகண்ட் கியர் போட சொல்லுது. செகண்ட் கியர் போட்டேன் பாருங்க. வண்டி 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. இப்போ செகண்ட் கியர்ல இருக்கேன். செகண்ட் கியர்ல தான் வண்டி போயிட்டு இருக்கேன். செகண்ட் கியர்ல இருந்து தேர்ட் கியர் போட சொல்லுது. தேர்ட் கியரும் போட்டுட்டேன். தேர்ட் கியரும் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்பீடாமீட்டர் ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓடோமீட்டர் ஒர்க் ஆகாது. அந்த கியர் ஷிஃப்டிங் இண்டிகேஷன் சென்சார் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ முதல்ல செக் பண்ணி பாருங்க, ஸ்கேன் போட்டு பாருங்க. ஸ்கேன்ல எதுவும் தெரியலன்னா அப்புறம் பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின்ல செக் பண்ணி பாருங்க. ஒயரிங் ஏதாவது கடிச்சிருக்குன்னா அது பாருங்க. இப்போ தேர்ட் ஷிஃப்ட் பண்ண சொல்லுது. தேர்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. இந்த இது ஒயரிங் செக் பண்ணி பாருங்க. ஒயரிங் இருந்ததுன்னா ஒயரிங் வந்து டேப் அடிச்சு இது பண்ணிக்கோங்க. தேர்ட் ஷிஃப்ட் பண்ண சொல்லுது. அப்புறம் ஃபோர்த்து வர சொல்லும். இப்போ தேர்ட்லேருந்து நான் தேர்ட் கியரில் ஃபோர்த்து. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.